வவுனியா வடக்கு மாகாணத்துடைய வாசல் பகுதி. வவுனியா என்று சாதாரணமா சொல்றதை விட வந்தோரை வாழ வைக்கும் வவுனியா மண் என்று சொன்னாதான் அது பொருத்தமா இருக்கும். நீங்க கேட்கலாம், வவுனியா மட்டும்தான் வந்தவங்களை வாழ வைக்குதா, ஏன் எங்கட ஊரெல்லாம் வந்தவங்க எல்லாத்தையும் வழியோடு அனுப்பி வைக்குதா அப்படின்னு சொல்லி நியாயமான கேள்விதான். இந்த கேள்விக்கான பதிலை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்டா 1950 காலப்பகுதிக்கு டைம் டிராவல் பண்ணி போய் தான் பார்க்கணும். 1956 ஆண்டு இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய அம்பாறை மாவட்டத்துல தமிழ் மக்களுக்கு எதிராக கலவரம் ஒன்று உருவாச்சு. இந்த கலவரத்துல கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் சிங்கள இனவெறியர்களால கொல்லப்பட்டாங்க. இதையடுத்து 1958 ஆண்டு இன்னும் ஒரு கலவரம் ஒன்று தமிழ் மக்களுக்கு எதிராக உருவாச்சு. இதுல இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்த 300க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் கொல்லப்பட்டாங்க. இதன் பிறகு 1977, 1981, 1983, 1985, 1987 என்று தொடர்ந்து நடந்த கலவரங்களில் பல நூறு தமிழ் மக்கள் தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்தார்கள். இந்த கலவரங்களின் போது தமது சொந்த ஊர்களை விட்டு இடம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இலங்கையினுடைய பல இடங்களிலும் குடியேறினர். இதில் மிக முக்கியமான இடமாக வவுனியா காணப்பட்டது. கொழும்பு, மலையகம், மட்டக்களப்பு, திருகோணமலை, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு என்று பல பகுதிகளில் இருந்தும் தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள இடம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கு வவுனியா ஒரு பாதுகாப்பு அரணாக அமைந்தது. இதைவிட பெரிய இடப்பெயர்வு என்று சொல்ல போனால் 1995 ஆண்டு ஏற்பட்ட யாழ்ப்பாண இடப்பெயர்வு. கிட்டத்தட்ட ஒரு நாளில் மட்டும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் வடமராட்சியில் இருந்து வெளியேறி பல இடங்களில் குடியேறினர். இதில் பெரும்பாலான மக்கள் குடியேறியது வந்தோரை வாழ வைக்கும் வவுனியா மண்ணில் தான். இவ்வாறு கடந்த காலங்களில் ஏற்பட்ட இடப்பெயர்வின் போதும் கலவரங்களின் போதும் வவுனியா வந்த மக்கள் பின்னர் வவுனியாவை விட்டு போக மனமில்லாது வவுனியாக்காரர்களாகவே மாறினர் என்பது வரலாறு. பொதுவாக ஒரு ஊரை எடுத்துக்கொண்டோமானால் அந்த ஊரை சேர்ந்த மக்களே அதிகளவு இருப்பார். ஆனால் வவுனியாவை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, திருகோணமலை, மலையகம், கொழும்பு, இந்தியா என்று பல இடங்களில் இருந்தும் வந்த மக்களுடைய வம்சாவளிகள் இருப்பதால் வவுனியா என்பது பன்முக கலாச்சாரம் கொண்ட ஒரு ஊராகவே காணப்படுகிறது. இவ்வாறு உயிரை காப்பாற்றிக் கொள்ள புகலிடம் தேடி மற்றும் தொழிலுக்காக வவுனியாவை நோக்கி வந்த பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களை அரவணைத்து வாழ வைத்ததால் தான் வவுனியாவை வந்தோரை வாழ வைக்கும் வவுனியா என்று அழைக்கின்றோம். இது தவிர இஸ்லாமிய மக்கள் மற்றும் சிங்கள மக்கள் இங்கே அதிகமாக வாழ்வதால் மூவின மக்களும் சேர்ந்த ஒரு பூமியாக வவுனியா திகழ்கிறது. வவுனியா என்று சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வருகிற விடயம் வவுனியா மணிக்கூட்டு கோபுரம் தான். இந்த மணிக்கூட்டு கோபுரத்தை பற்றி சொல்ல போனால் 4 பக்கங்களும் 4 விதமான நேரத்தை காட்டும். இதனால் இந்த மணிக்கூட்டு கோபுரம் பழுது என்று நினைத்துவிடக் கூடாது. அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை என்று 4 பக்கங்களிலும் 4 நாடுகளின் நேரத்தையும் காட்டுவதால் தான் 4 பக்கமும் வித்தியாசமான நேரம் காட்டுகிறது. நகைச்சுவைக்காக மட்டும் குளம், ஆறு, வயல், குன்று, காடுகள் என்று பல்வேறு நிலப்பரப்புகளை கொண்ட சொர்க்க பூமிதான் எங்கள் வவுனியா. இங்கு குளங்களின் பெயர்களில் பல ஊர்கள் உண்டு. இதனால் தான் குளங்களுக்கு பிரசித்தி பெற்ற ஊர் என்று வவுனியாவை அழைக்கின்றனர். சரி, இப்போது நாங்கள் வவுனியாவினுடைய சில இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம். வவுனியாவினுடைய அழகே அழகான வயல் நிலங்களும் குளங்களும் தான். இங்கு நெற்பயிர் செய்கை அதிகமாக மேற்கொள்ளப்படுவதால் சுற்றிலும் அழகான வயல்களையும் குளங்களையும் நீங்கள் காணலாம். இது தவிர மரக்கறி செய்கை, பழச்செய்கை மற்றும் கால்நடை வளர்ப்பு என்று பல வகை ஜீவனோபாய முறைகள் இங்கு உண்டு. வவுனியாவில் கடல் இல்லாத காரணத்தினால் வவுனியா குடியிருப்பு குளமே எங்களுக்கு கடலாக திகழ்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் வவுனியா பீச். நகைச்சுவைக்காக மட்டும் விடுமுறை நாட்களில் இரட்டை பெரிய குளம் சென்று குன்றின் மேல் ஏறி குதூகலிக்கும் நாங்கள் அங்கே குளிப்பதற்கும் தயங்குவதில்லை. பச்சை பசேலென பறந்து விரிந்து கிடக்கும் பாவகுளமும் கூட எங்களுடைய நீச்சல் தடாகம் தான். இந்துக்களுக்கு கந்தசாமி கோயில், கிறிஸ்தவர்களுக்கு அந்தோனியார் தேவாலயம், பௌத்தர்களுக்கு பன்சல, இஸ்லாமியர்களுக்கு வவுனியா பெரிய பள்ளி என்று இங்கு பல்லுருவம் கொண்ட ஒரு இறைவனுக்கு பல வழிபாட்டு தலங்கள் உண்டு. வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயம், சைவ பிரகாசா மகளிர் கல்லூரி, ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரி, விபுலானந்தா கல்லூரி, CCTMS வவுனியா இந்து கல்லூரி என்று பல பாடசாலைகள் இங்கு உண்டு. இதில் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயம் பற்றி கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும்.
இலங்கையினுடைய முன்னணி தமிழ் பாடசாலைகளில் ஒன்றாக காணப்படுகின்ற வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயம் கிட்டத்தட்ட 96 வருட பழமை கொண்டது. கல்வி, விளையாட்டு என்று பல துறைகளில் இன்று வரை சாதனை படைத்து வரும் எமது பாடசாலை ஒரு காலகட்டத்தில் வடமாகாணத்திலேயே அதிக மாணவர்களை கொண்ட பாடசாலையாக திகழ்ந்தது என்பது வரலாறு. என் வாழ்வின் 13 வருடங்களை மாணவனாக நான் கழித்தது இங்கேதான். நானும் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தின் பழைய மாணவனே. என்னதான் இப்போது வவுனியாவில் புதிய பஸ் நிலையம் பயன்பாட்டில் இருந்தாலும் 90களில் பிறந்தவர்களுக்கு பேருந்து நிலையம் என்று சொல்ல போனால் அது வவுனியா பழைய பேருந்து நிலையம் தான். இது வெறும் ஒரு பேருந்து நிலையம் மட்டுமல்ல, எங்கள் பழைய நினைவுகளின் பொக்கிஷம். பல சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய வவுனியா நகரசபை மைதானம் இன்றும் இளமை மாறாமல் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. எம் நினைவுகளோடு ஒன்றிய வவுனியா யங்ஸ்டார் கிரவுண்ட், அது கிரவுண்ட் மட்டுமல்ல, எங்கள் எமோஷன். சிறுவர்கள் விளையாட வவுனியா சிறுவர் பூங்கா, காதலர்கள் கைகோர்த்து நடக்க நகரசபை பூங்கா, குடும்பமாய் குதூகலிக்க குடியிருப்பு பூங்கா என்று இங்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை. கடைகளுக்கு பஞ்சமில்லாத பசார் வீதி, மக்கள் கூட்டம் கூடும் இழுப்பேடை என்று இன்னும் பரபரப்பாகவே இயங்கிக் கொண்டிருக்கும் இடம் வவுனியா குருமக்காட்ட சந்தி. வவுனியா 90s கிட்ஸால் மறக்க முடியாத இடம் குருமன்காடு இசேஜ் இன்டர்நெட் சென்டர் மற்றும் தோணிக்கல் ஐடி சொல்யூஷன். வவுனியா வசந்தி சினிமா, இங்கு தளபதியின் படம் என்றால் அது தீபாவளியாகவே இருக்கும். ஓமந்தை சோதனை சாவடி பலராலும் மறக்க முடியாத இடம். அதனை கடந்து செல்ல பலரும் பட்ட கஷ்டங்கள் மறக்க முடியாத நினைவுகளாக நம்முடைய மனதிற்குள் இருக்கும். யுத்த காலத்தில் பல இடம்பெயர்ந்த மக்கள் தங்கிய முகாம்கள் இன்றும் மறக்க முடியாத வடுக்கள். பல ஆசிரியர்களை உருவாக்கிய வவுனியா கல்வியற் கல்லூரி, புதிதாய் பிறந்த குழந்தை வவுனியா பல்கலைக்கழகமும் பல பட்டதாரிகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. நேர பற்றாக்குறை காரணமாக வவுனியா பற்றி ஒரு சில விடயங்களை மட்டுமே கூறியிருக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்ல நினைத்த விடயத்தை ஓரளவு சொல்லி இருக்கிறேன் என்ற திருப்தி எனக்கு உண்டு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வவுனியால எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வவுனியால பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொலியின் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் RJ பிரசாந்தன் ஷா. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் வவுனியா.